அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராம் பிரதீப் பேசுறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீனோட வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் சொல்ல போறேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் தன்னுடைய கண்டுபிடிப்பிற்கு விளக்க உரையாற்ற சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் மிகவும் சோர்வாக இருந்தார். இதனை பார்த்த கார் ஓட்டுநரோ அவரிடம், ஐயா, நீங்கள் வேண்டுமென்றால் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாமே என்றார். ஆனால் அதற்கு ஐன்ஸ்டீனோ, இல்லை டாம், நான் இன்று அங்கு போகவில்லை என்றால் எனக்காக காத்திருப்பவர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்றார். பிறகு சிறிது நேரத்தில் அந்த கார் ஓட்டுநர் மீண்டும் ஐன்ஸ்டீனிடம், ஐயா, நான் ஒன்று சொன்னால் என்னை கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே. நான் உங்களது பரப்புரைகளை கேட்டுள்ளேன். நீங்கள் விரும்பினால் இன்று மட்டும் உங்களிடத்தில் நான் உரையாற்றலாமா என்றார். ஐன்ஸ்டீனுக்கோ இந்த யோசனை பிடித்திருந்தது. உடனே அவர் அந்த காரில் இருந்து ஒரு தொப்பியை மாட்டிக்கொண்டு அந்த இடத்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டார். கார் ஓட்டுநர் மிகவும் தன்னம்பிக்கையுடன் தனது உரையை தொடங்கினார். அங்கிருந்த அனைவருக்குமே ஐன்ஸ்டீன் எப்படி இருப்பார் என்று தெரியாது. அப்போது பிரச்சனை அங்கிருந்த ஒரு பேராசிரியர் வடிவில் கிளம்பியது. அவர் நடத்திய பாடத்தை பற்றி ஒரு நீண்ட கேள்வியாக கேட்டார். அப்போது அந்த கார் ஓட்டுநர் திக்கு முக்காடினார். பிறகு அந்த பேராசிரியரிடம், பேராசிரியரே, இது மிகவும் சிறிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை கடைசி இருக்கையில் இருக்கும் எனது கார் ஓட்டுநரே சொல்லிவிடுவார் என்றார். ஐன்ஸ்டீனோ அந்த கார் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தை கண்டு மனதிற்குள் சிரித்துக் கொண்டே பதிலை சொன்னார். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புள்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.